உறிஞ்சும் போது சளி நல்லா இருக்கு. நீங்கய்யா இந்த நான்காவது அடுக்கில் கம்பராமாயணத்தினுடைய வெவ்வேறு பதிப்புகளும் வால்மீகி ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பும் துளசி ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பும் அடுத்து கம்பனுடைய ராமாயணத்தை ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்புகளும் வால்மீகி ராமாயணத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பும் இந்த அடுக்கிலே அமைந்திருக்கின்றன. கம்பராமாயணம் நம்முடைய தமிழுக்கு கதி என்று சொல்கிற போது அந்த கம்பனையும் திருவள்ளுவரையும் குறிப்பிடும் என்று சொல்லுவார்கள். தமிழுக்கு கதியே கம்பனும் திருவள்ளுவரும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சிறந்த இந்த ராமாயண காப்பியத்தை படைத்த கம்பன் நம் தமிழுக்கு அழியா புகழை சேர்த்திருக்கிறார். ஆகையினால்தான் பாரதி கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்கிறார். அடுத்து பாரதி தமிழிலே நீ ஏதேனும் ஒன்றை கற்க விரும்பினால் 3 நூல்களை குறைந்தபட்சம் கற்க வேண்டும். இந்த 3 நூல்களையாவது கற்றால்தான் நீ தமிழன் என்று போற்றப்படுவாய் என்ற அர்த்தத்தில் கம்பனைப் போல் வள்ளுவைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொல்கிறார். ஆகவே கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்று சொல்கிறார். இப்படி தமிழின் சிறப்பை சொல்லுகிற போதெல்லாம் அந்த சிறப்புக்கு மூல காரணமாக இருக்கின்றவன் கம்பன் என்பதை பாரதி சொல்ல தவறியதே இல்லை. அப்படிப்பட்ட கம்பராமாயணத்திற்கு பல்வேறு உரைகள் இருந்தாலும் கூட உரை சக்கரவர்த்தி என்று பாராட்டப்படுகின்றவர் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார். அவர் எழுதிய இந்த கம்பராமாயண உரை என்பது யார் கம்பனை படிக்க விரும்பினாலும் அதற்கு மூலமாக இருப்பதாகும். இதான் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் எழுதிய கம்பராமாயண உரை. அடுத்து வைமுகோ என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற உரை சக்கரவர்த்தி வைமுகோ அவர்கள் திலசங்க பெருமாள் கோயில் தெருவிலே திருவல்லிக்கேணியிலே வசித்து வந்தவர். அவர் தமிழ் பாடநூல்களுக்கு முதலாக நோட்ஸ் போட்டதே இவர்தான் என்று சொல்வார்கள். 1920களிலேயே இவரை அடுத்துதான் கோனார் நோட்ஸ். ஆக வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியுடைய பதிப்பித்த நூல்களும் மிக சிறப்புடையனவாகும். 10 பாட்டு, அதே போல் தண்டி அலங்காரம், அஷ்டபரபந்தம், அடுத்து வில்லி பாரதத்திற்கான அனைத்து பருவங்களுக்குமான உரை, சிலப்பதிகாரத்தின் அடைக்கல காதை, காட்சி காதை, காக்கோள் காதை, மணிமேகலையில் பாத்திரம் பெற்ற காதை, மலர்வனம் புக்க காதை, இவங்களுக்கெல்லாம் அவர் உரை எழுதியிருக்கின்றார். இந்த உரை சக்கரவர்த்தி என்று பாராட்டப்படுகின்ற வைமுகோவினுடைய நூல்கள் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு உமா பதிப்பகத்தாரால் மீண்டும் வெளிக்கொணரப்பட்டு இருக்கிறது. இந்த கம்பன் உரைக்கு இது பழைய முறையில் சங்கிலி கொத்தார் போல் இருக்கும். பாடல்கள்லாம் சந்தி பிரிச்செல்லாம் போட்டிருப்பது ரொம்ப அபூர்வம். உரையும் இதை விளக்க உரை, மேற்கோள் இவையெல்லாம் இருக்கும். ஆனால் இது மிக பொடிய எழுத்துக்களில் இருக்கிற காரணத்தினால இதை படித்து புரிந்து கொள்வது சற்று கடினம். ஆகவே
1940களின் இறுதியில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர்கள் கம்பராமாயணத்திற்கு ஒரு எல்லோரும் படித்து விளங்கக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பதிப்பு வேண்டும் என்று எல்லா அறிஞர் பெருமக்களும் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக வையாபுரி பிள்ளை போன்றவர்கள் சந்தி பிரித்து பாடல்களை போட்டு பதிப்பிக்கிறது சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் படித்த புலவர்கள் மத்தியிலே சந்தி பிரித்து பாடலை போட்டால் அது கார்கிய இலக்கியத்திற்கு மாறாக அமைந்துவிடும், அது தவறு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இருப்பினும் கூட வையாபுரி பிள்ளை அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டு முதலாக எஸ் ராஜமையரை கொண்டு, அவரை மர்ரையராஜம் என்றுதான் அழைப்பது வழக்கம், அந்த மர்ரையராஜம் அவர்களை கொண்டு முதலாக இந்த ராமாயண பதிப்பை 1957 இது முதற் பதிப்பு 1958 இந்த மர்ரையன் கம்பெனி பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், சுந்தரகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், அடுத்து 5வதாக சுந்தரகாண்டம், யுத்த காண்டத்தை 4 பகுதிகளாக போட்டார். இந்த 9 புத்தகங்கள் தான் 58 தொடங்கி 59 இந்த முழு கம்பராமாயண பதிப்பையும் அவர் நிறைவு செய்கின்றார். இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், இந்த 9 நூல்கள் கம்பராமாயணத்தை 9 பகுதிகளாக பிரித்து முதல் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம் 5 புத்தகமாகவும் யுத்த காண்டத்தை 4 புத்தகமாகவும் பதிப்பித்தார். ஆக மொத்தம் 9 புத்தகங்கள். இந்த 9 புத்தகங்களும் மூலம் பல ஏட்டு பிரதிகளை எல்லாம் பரிசோதித்து பெரும் புலவர் குழுவை, அன்று வாழ்ந்த பெரும் புலவர் குழுவை ஆய்வுக்குழுவாக, ஆலோசனை குழுவாக அமைத்து வெளியிட்டார் எஸ் ராஜமையர் அவர்கள். இது மட்டுமல்ல, அவர் சங்க இலக்கியத்தையும் மற்றும் ஐம்பெருங்காப்பியத்தின் சிலப்பதிகாரம், மணிமேகலையையும், கடைசியில் குற்றாலக்குறவஞ்சி வரை அவர் 45 நூல்களை பதிப்பித்திருக்கிறார் மர்ரையராஜம். அதில் தலையாய பதிப்பாக பாராட்டப்படுவது இந்த கம்பராமாயண பதிப்பு. மர்ரை ராஜமையர் பதிப்பித்தது என்று சொல்வார்கள். இந்த மர்ரை ராஜமையருடைய பதிப்பு 58 தொடங்கி 59 முடிந்தது. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், கீவா ஜெகநாதன், ஆசா ஞானசம்பந்தம் போன்ற தமிழ் பெரும் அறிஞர்கள் எல்லாம் கூட இதற்கு ப்ரூஃப் பார்த்ததாக சொல்வார்கள். அடுத்து நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல கம்பராமாயணம் எல்லோரும் படித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு பதிப்பு வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவு செய்த பெருமை ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர்களுக்கு உண்டு. ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தபோது இந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அப்பொழுது கம்பராமாயண பதிப்பாசிரியர் குழு என்று ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு அதற்கு தலைவராக ராபி சேதுப்பிள்ளையும், உறுப்பினராக ராவ் சாஹிப் மு ராகவயங்கார், பன்மொழி புலவர் தேப்போ மீனாசுந்தர பிள்ளை, தமிழ் ஆராய்ச்சித்துறை தலைவர் ஜி சுப்பிரமணிய பிள்ளை, தமிழ்துறை தலைவர் லேப்பா கரு ராமநாதன் செட்டியார், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் கல்வி தமிழ் கற்பிக்க சென்ற முதல் தமிழ் பேராசிரியர் ஏ சிதம்பரம் செட்டியார் அவர்கள், கம்பராமாயணத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட பி.சி. ஆச்சாரியார் அவர்கள்,
முதுபெரும் புலவர் நீ கந்தசாமி பிள்ளை அவர்கள், ஏசி பால்நாடார் அவர்கள் என்று 8 பேரும் ராபி சேதுப்பள்ளியின் தலைவில் உறுப்பினர்களாக இருந்து செயல்பட்டார்கள். அதற்கு செயலாளராக டி.கே. ராமானுஜய்யங்கார் அவர்கள் இருந்தார்கள். இந்த கம்பராமாயண பதிப்பு குழு ஒவ்வொரு காண்டத்தையும் அதில் உள்ள சிறப்புகளையும் பாடபேதங்களையும் தனியாக குறிப்பிட்டு பதிப்பித்தார்கள். பாலகாண்டத்துக்கு 2 பகுதி. இதில் ஒரு சிறப்பு என்ன என்றால், இந்த பாலகாண்டத்தினுடைய முதல் பரசுராம படலம் வரைக்கும் உள்ள பாலகாண்டத்தில் பிற்சேர்க்கைன்னு போட்டு ஏறத்தாழ ஒரு 312 பக்கங்களுக்கு பாட வேறுபாடு கொடுத்திருப்பார்கள். ஒப்பு நோக்க பெற்ற சுவடிகளும் அச்சுப்பிரதிகளும் அவற்றின் குறியீடுகளும் என்று தனியாக கொடுத்திருப்பதோடு, பிறகு ஒவ்வொரு பாடலுக்கும் உள்ள அந்த பாட பேதத்தை ஒவ்வொரு படலமாக குறிப்பிட்டு எழுதியிருப்பார்கள். இதுதான் இந்த பதிப்பில் உள்ள சிறப்பு. இன்னொரு இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக பதிப்பினுடைய இன்னொரு சிறப்பு என்ன என்றால், ஒவ்வொரு படலத்தினுடைய கதை சுருக்கத்தையும் முன்னால் சொல்லிவிடுவார்கள். அதை சொல்லிவிட்டு ஆற்றுப்படலம் என்று இருந்தால், பாலகாண்டத்தின் முதல் படலத்தில் அந்த ஆற்றுப்படலத்தினுடைய சுருக்கம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் சுருக்கி ஒரு கொடுத்துவிட்டு, ஆற்றுப்படலத்தினுடைய மூல பாடத்தை அந்த காரிகைக்கு ஏற்ப அச்சிட்டு சந்தி பிரிக்காமல், பிறகு சந்தி பிரித்து சாதாரண வாசகனும் தொடர்ந்து படிப்பதற்கு ஏற்ப சந்தி பிரித்து போட்டு அதற்கு பொழிப்புரை, குறிப்புரை, விளக்க உரை, மேற்கோள் எல்லாம் போடுவார்கள். அடுத்தது, ஒவ்வொரு படலத்திலும் இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறதா, அப்படி இருந்தால் அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதையெல்லாம் விளக்கி ஒவ்வொரு படலமாக இந்த கம்பராமாயண பதிப்பில் சொல்லப்பட்டிருப்பது இதனுடைய பெருஞ்சிறப்பு. அந்த படலத்தினுடைய கதையையும் முதல்ல சொல்லிவிடுவார்கள். அந்த படலத்தினுடைய பொருள் என்ன என்பதை விளக்கமாகவும் சுருக்கமாகவும் சொல்லிவிட்டு பதிப்பித்திருப்பார்கள். அதுதான் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ராமாயண பதிப்பினுடைய சிறப்பு. பாலகாண்டா 2 தொகுதியாக இருக்கும். அப்புறம் அயோத்தியா காண்டா அதே மாதிரி 2 தொகுதி, ஆரண்யா காண்டா 2 தொகுதி, கிஷ்கிந்தா காண்டா 2 தொகுதி, சுந்தரகாண்டம் 1 தொகுதி, அப்புறம் யுத்த காண்டம் 6 பகுதிகளாகவும், உத்தரகாண்டம் 2 பகுதிகளாகவும் மொத்தம் 17 தொகுதிகள் இருக்கிறது. 2 10 11 12 13 14 15 16 18 தொகுதிகள். ரொம்ப மலிவான விலையில் 500 பக்கத்திற்கு மேற்கொண்ட ஒவ்வொரு தொகுதிகளையும் அந்த காலத்தில் 6 ரூபாய்க்கும் 7.5 ரூபாய்க்கும் கொடுத்தார்கள். அதுதான் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பதிப்பின் சிறப்பாகும். இதில் நமக்கு எந்த ஐயப்பாடும் வருவதற்கு இடமில்லாமல் பதிப்பாசிரியர்கள் ஒவ்வொருவரும் முயன்று வால்மீகிக்கும் கம்பனுக்கும் உள்ள வேறுபாடு, இந்த படலம் வால்மீகியில் இடம்பெற்றிருக்கிறதா, இந்த உபகதை வால்மீகியில் இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் எடுத்து காட்டி, கம்பன் வால்மீகியினிடத்து எந்த இடத்தில் வேறுபடுகிறான் என்பதை விளக்கி சொல்லி, அதன் பிறகு அந்த பாடலை வரிசைப்படுத்தி அதில் ஒரு சில பாடல்களை ஸ்டார் மார்க் போட்டு, இந்த பாடல் ஆழ்வார் திருநகரி பதிப்பில் இல்லை, இந்த பாடல் வைமுகோவினுடைய உரையில் இல்லை என்றெல்லாம் மேற்கோள் காட்டுவார்கள். அதுதான் இந்த அண்ணாமலை
பல்கலைக்கழகத்தினுடைய ராமாயண பதிப்பினுடைய சிறப்பாகும். இதில் இன்னொரு சிறப்பு என்ன என்றால், உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர் பாடியது என்று சொன்னாலும் அதையும் இவர்கள் 2 தொகுதிகளாக மிக விரிவாக பதிப்பித்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய நூலகத்துக்கு வருகின்றவர்கள் ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில் யாருடைய பதிப்பை படிக்கலாம் என்று கேட்டால், நான் முதலில் சொல்வது, எளிமையாக நீங்கள் வால்மீகிக்கும் கம்பனுக்குள்ள வேறுபாடை உணர்ந்து படிக்க வேண்டுமென்றால் அண்ணாமலை பல்கலைக்கழக பதிப்பை படியுங்கள் என்று இது வழக்கம். மிகுந்த புலமை மிக்கவர்கள் விரும்பி படிப்பது வைமுகோவினுடைய கம்பராமாயனுடைய பதிப்பைத்தான். இந்த 2 பதிப்புகளையும் அடுத்து மிக பலர் தங்களையே ராமாயணத்திற்காக அர்ப்பணித்து கொண்டு ராமாயணத்தை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதங்களை அதை பதிப்பித்திருக்கிறார்கள். அதனை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியாரை சொல்ல வேண்டும். அவர் 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து 20ஆம் நூற்றாண்டிலே முதற் பகுதி வரை வாழ்ந்தவர். ஏறத்தாழ 86 வயதுகள் வரை வாழ்ந்த அந்த பெரியவர் வெட்டினரி டாக்டர், பிவிஎஸ்சி படித்தவர். அதாவது மாட்டு வைத்தியம், விலங்கியல் வைத்தியத்தை தேர்ந்தவர். அவருக்குள்ள இன்னொரு பெரிய சிறப்பு என்ன என்றால், அவர் மில்டன் பாரடைஸ் லாஸ்டை தமிழ் படுத்தியவர். அவர் கம்பராமாயணத்தினுடைய 12,000 பாடல்களையும் ஒரு சேர ஒருவர் படிப்பது என்றால் இயலாது என்ற காரணத்தினால் அவர் ஒரு எளிய முறையை கம்பராமாயணத்தை தொகுத்தார். அதற்கு தலைப்பு கம்பராமாயண சாரம். தேர்ந்தெடுத்த இனிய கவிகளும் விளக்க உரையும் கதை தொடர்ச்சியும் அடங்கியது என்ற குறிப்போடு இந்த கம்பராமாயண சாரத்தை வெள்ளக்கால் முதலியார் அவர்கள் வெளியிட்டார்கள். இவர் தான் வெள்ளக்கால் முதலியார். ராவ் சாஹிப் வேப்பா சுப்பிரமணிய முதலியார், GBVC, 80ஆம் ஆண்டு 1936. அவர் போட்ட இந்த கம்பராமாயண சாரம் முதலிலே பாண்டித்துரை தேவர் தோற்றுவித்த 4ஆம் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக வெளிவந்த செந்தமிழில் வெளிவந்தது. இதை பின்னால் அவரே வெளியிட்டு அதற்கு ஆங்கில முகவுரை சுவாமி விபுலானந்தர் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். தமிழ் முகவுரை டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த கம்பராமாயண சாரம் கதை தொடர்போடு கூடிய பாடல்களாக ஒவ்வொரு காண்டத்தையும் இவ்வாறு போட்டிருக்கின்றார். இது பாலகாண்டா, இது ஆரண்யா காண்டா, இதனுடைய பதிப்பாசிரியராக PK அருணாசலம் கவுண்டர் அவர்களும், தலைமை தமிழாசிரியர் மதுரை திரவியம் தாய்மானார் இந்து கலாசாலை திருநெல்வேலி. இது தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்டு அதன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பதிப்பு கம்பராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தினுடைய தழுவல் என்று சொல்கிற காரணத்தினால் இந்த வால்மீகி ராமாயணத்தை தமிழ்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்ட 2 பெரியவர்களை குறிப்பிட்டாக வேண்டும். முதலாவது பண்டித நடேச சாஸ்திரிகள். பண்டித நடேச சாஸ்திரியினுடைய மொழிபெயர்ப்பை தான் ரசிகமணி என்று பாராட்ட பெற்ற TKC அவர்கள் பின்பற்றினார்கள். கம்பன் புகழை தமிழகமெங்கும் பரப்புவதையே தன்னுடைய தலையாய பணியாக கொண்டிருந்த ரசிகமணி TKC அவர்கள் பண்டித நடேச சாஸ்திரியனுடைய வால்மீகி ராமாயண மொழிபெயர்ப்பை தான் முக்கியமாக கொண்டு பேசுவார். அடுத்து வால்மீகி ராமாயணத்தை தமிழ் படித்தவர்களில் சிறப்பாக சொல்லக்கூடியவர்
வால்மீகி ராமாயணத்தை சிறப்பாக தமிழ் படுத்தியவர் சங்கீத பீஷ்ம, சங்கீத விமர்சகர் ஆச்சாரியா, அபிநய தியாக பிரம்மஹா கீர்த்தனாச்சாரியார் உவே சிஆர் சீனிவாச ஐயங்கார் பிஏ அவர்களால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது 1963-64 வெளிவந்த லிஃப்கோ பதிப்பு, த லிட்டில் ஃப்ளவர் கம்பெனி, டி நகர். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம். இது காண்ட வாரியாக அவர் மொழிபெயர்த்து மிக சிறப்பாக படங்களோடு கூடியது. இந்த பதிப்பு தான் இன்று நமக்கு எளிமையாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பதிப்பாக இருக்கிறது. காரணம், இதை வெளியிட்டது லிஃப்கோ பதிப்பகம். ரொம்ப மிகப்பெரிய அறிமுக உரையோடும் நீண்ட முன்னுரையோடும் வெளிவந்த ஒரு பதிப்பாகும். இந்த உபய வேதாந்தி சிஆர் சீனிவாச ஐயங்கார் பிஷப் கல்லூரியில் சென்ற நூற்றாண்டின் முற்பகுதியில் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றியவர். அவர் தமிழகத்திற்கு 1919 திலகர் பெருமான் வந்தபோது அவரை நேரில் சந்தித்து அவருடைய ஆசியை பெற்றவர். திலகர் பெருமானை எடுத்துக்கொண்ட படம் இந்த புத்தகத்தில் இருக்கு. இது இதனுடைய சிறப்பு. இந்த பதிப்புகளில் தான் இந்த படங்கள்லாம் இருக்கும். பின்னால் வந்த பதிப்புகளில் ஒரு சிலவற்றில் இந்த படங்கள்லாம் எடுக்கப்பட்டு விட்டன. இந்த படத்தில் உங்களுக்கு ஹிந்து பத்திரிகையின் உரிமையாளர் கஸ்தூரி ரங்கர், ராஜாஜி, தேஷ்பாண்டே, PV நரசிம்மையர், சுதேசமித்திரன், சிஆர் சீனிவாச ஐயங்கார் முதலிய மகான்களின் கோஷ்டியில் கீழ் வரிசையில் குறுக்கு நேராக அமர்ந்திருப்பவர் இந்நூலாசிரியர் கீர்த்தனாச்சாரியா சிஆர் சீனிவாச ஐயங்கார் அவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இதில் திருவிக்காவும் இருக்கிறார்கள், ஆனால் அவர் பேரை இதில் குறிப்பிடலை. ராஜாஜி இருக்கார் முண்டாசோட. இது ஒரு அரிய புகைப்படம். இது காண்ட வாரியாக மொழிபெயர்த்தார். வால்மீகி ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தையும் இவர்கள் மொழிபெயர்த்து, இதில் ஒரு சிறப்பு என்ன என்றால், வால்மீகி ராமாயண தத்துவார்த்த தீபிகை, அதாவது ராமாயண நோட்டுகள், இந்த கதாபாத்திரத்தினுடைய பூர்வீக கதைகள், வேறு சில சிறப்புகள் எல்லாம் இந்த நோட்டுகளில் தான் குறிப்பிட்டிருக்கும். இந்த நோட்டுகள்லாம் இப்போ அச்சாவது இல்லை. இது 1964 அப்பொழுது இருந்த காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள் அவர்கள் லிஃப்கோ பதிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கேட்டுக்கொள்ள, எல்லோரும் வால்மீகி ராமாயணத்தை படிக்கின்ற விதத்தில் நீ அதை மலிவாக அச்சிட்டு கொடு என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இதை அப்பொழுது ஒரு 50 ரூபாய்க்கு கழிவு போக கிடைக்கக்கூடிய நூலாக இதை வெளியிட்டார்கள். மிகச்சிறந்த ஒரு பதிப்பு இது. இதிலே கூட பின்னாளில் வால்மீகி ராமாயணத்திலே ஒரு சில வர்ணனை பகுதிகளை பின்னால் பதிப்புகளில் அவையெல்லாம் இளைஞர்களுக்கு வேறு விதமான உணர்வை தூண்டிவிடும் என்பதற்காக அந்த வர்ணனை பகுதியை எடுத்துவிட்டதாக சொல்லுகிறார்கள். இது யுத்தகாண்டம். இந்த புத்தகத்தை வைப்பதற்கு ஒரு ஏடு தாங்கியும் கொடுப்பார்கள் அந்த காலத்தில். இன்னொரு சிறப்பு, லிஃப்கோ கிருஷ்ணமூர்த்தி என்ன செய்தார் என்றால், இதை ஒரு நல்ல ரோஸ்வுட் பெட்டியில், கண்ணாடி பெட்டியில் போட்டு ஏடு தாங்கியோடு இதை கொடுத்தார். அவருடைய கைங்கரியத்தில் மிகப்பெரிய கைங்கரியம், லிஃப்கோ செய்த கைங்கரியம் இந்த நூலாகும். இதை ஆங்கிலத்திலும் பின்னால் மொழிபெயர்த்து சிஆர் சீனிவாச ஐயங்காருடைய இந்த ராமாயணத்தை வெளியிட்டார்கள். இது 2 பாகமாக பின்னால் பாலகாண்டம், அயோத்திய காண்டம், அரண்ய கிஷ்கிந்தா காண்டம் 4 ஒரு இதாகவும், இந்த 2 சுந்தரகாண்டமும் யுத்தகாண்டமும் பாகம் 2 ஆகும். உத்தரகாண்டத்தில் ராமர் சரண்யதியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார் போன்ற செய்திகள் எல்லாம் வருகின்ற காரணத்தினால்
இந்த லிஃப்கோ பதிப்பு உத்தரகாண்டத்தை பதிப்பித்தவர்கள் 1984 உத்தரகாண்டத்தை போடுவதை நிறுத்திவிட்டார்கள். ஆகையினால தான் நம்ம முதல் பதிப்பை தேடி போகிறோம். சீனிவாச ஐயங்காருடைய இந்த ராமாயண பதிப்பு, வால்மீகி ராமாயண பதிப்பில் உத்தரகாண்டத்தை 84 எடுத்துடுறாங்க. 64 அதை மலிவாக 50 ரூபாய்க்கு கொடுத்தவர்கள் பிறகு 84 2 பாகங்களையும் 150 ரூபாய்க்கு, பிறகு அது இப்பொழுதெல்லாம் விலை கூடுதலாக இருக்கும், கொடுத்தார்கள். ஆக வால்மீகி ராமாயணத்தினுடைய மொழிபெயர்ப்பை படிப்பதற்கு நமக்கு மிக துணையாக இருப்பது கீர்த்தனாச்சாரியாருடைய இந்த மொழிபெயர்ப்பாகும். அடுத்து இந்த துளசி ராமாயணத்தை, மூன்றாவது ஹிந்தியில் வந்த துளசி ராமாயணம், அது ரொம்ப புகழ் பெற்றது. அதனுடைய வசன மொழிபெயர்ப்பு தனியாக வானதி பதிப்பகம் போட்டு இருக்கிறார்கள். இந்த தமிழ் பதிப்பிலேயே வால்மீகி கம்பனுடைய ராமாயண பதிப்புகள் மிக 200 ஆண்டுகளாக நம் தமிழ்நாட்டில் மக்களிடையே புழங்கி வருகிறது. அச்சயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பல்வேறு நிலைகளில் ராமாயணம் அச்சாகி இருக்கிறது. இதெல்லாம் அந்த துணி உர போட்டு ஆயிரத்தி 1917 வந்த நாட்டு ஸ்ரீமத் கம்பராமாயணம் தெய்வீகம் பொருந்திய கவி சக்கரவர்த்தி ஆகிய கம்பநாட்டாழ்வார் அருளி செய்தது 6வது யுத்தகாண்டம். இது திருச்சிறுபுரம் மகாவித்வான் மகாகணம் ஸ்ரீ அமிர்தம் பிள்ளை குமாரராகிய எஸ்பிஜி காலேஜ் தமிழ் பண்டிதர் சுந்தரநாதம் பிள்ளை அவர்களால் பரிசோதித்து பிடாரித்தாங்கள் நாராயணசாமி முதலியார் குமாரர் சிதம்பரம் முதலியார் அவர்களது சென்னை கோயம்பேட்டை வித்யாரத்னாகார அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னு வருது. இது 2 புத்தகமாக இருக்கும். கம்பராமாயணம் இதுக்கு துணி உரை போட்டிருப்பாங்க. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி துணி உரை போட்டு அந்த புத்தக இது ரொம்ப விரித்து உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இதில் உள்ள சிறப்பு அம்சங்களாகும். ஒப்பிட்டு நமக்கு ஒரு சிறந்த ஆராய்ச்சி நூல் வழங்கியவர் காவிய ராமாயணம் எழுதிய K.S. சீனிவாசன். வால்மீகி ராமாயணத்தில் ராமன் அவதார புருஷன் அல்ல, அவன் ஒரு காவிய நாயகன். ஆனால் கம்பனுடைய ராமாயணத்தில் தான் அவன் அவதார புருஷனாக திருமாலின் அவதாரமாகவும் சித்தரிக்கப்படுகிறான். ஆகவே காவியத்தை ரசிக்கின்ற முறையில் வால்மீகியையும் கம்பனையும் எவ்வாறு படித்தல் வேண்டும் என்பதை இந்த K.S. சீனிவாசன் மிக அற்புதமாக இதில் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார். ராமாயணத்தை சுவைக்க விரும்புகிறவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய நூல் இந்த காவிய ராமாயணம். அடுத்து ராமாயணத்தை கதை பிரசங்கமாக சொல்லியவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் உண்டு. என்னுடைய தந்தையார் சொல்வார் கோடையிடி குமாரசாமி என்று. அவர் தஞ்சை மாவட்டத்தில் ராமாயண பிரசங்கம், அப்பொழுதெல்லாம் மைக் இல்லாத காலத்தில் 1000 பேர் 2000 பேர் கூடிய கூட்டத்தில் உரத்த குரலில் பாடுவாராம். பாடி பொருள் சொல்லி கேட்பவரை தன்வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு சொற்பொழிவாளர் என்று சொல்வார்கள். அவருக்கு பேரே கோடையிடி குமாரசாமி என்று சொல்வார்கள். அவர் எளிய தோற்றம், ஒரு 4 முளை வேட்டி, மேலே ஒரு துண்டு போத்திக்கிட்டு இருப்பார். சில நேரங்களில் எப்பயாவது சட்டை அணிவார் என்று. அடுத்து கம்பன் புகழை பரப்புவதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மிகப்பெரிய மகான் மோகனூர் கோவிந்தராஜ ஐயங்கார். அந்த கோவிந்தராஜ ஐயங்காரை எல்லாம் நம்ம தமிழ்நாடு இப்பொழுது மறந்துவிட்டது.
அவர் கம்பநாடர் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தினார். அவர் பாலகாண்ட முதற் புத்தகத்துக்கு உரையோடு வெளியிட்டிருக்கிறார். இவர் புத்தகம் போடுகிற முறையே வித்தியாசமானது. இவருக்கு கம்பராமாயண பாடல்கள் அனைத்தும் மனப்பாடம். அதில் சிறப்பான உரைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் மனனமாகவே வைத்திருந்த காரணத்தினால் எந்த நேரத்திலும் எதையும் எடுத்து சொல்லி விளக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். பொதுவாக அந்த காலத்தில் தமிழ் படித்தவர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்திலும் ஓரளவு பாண்டித்தியம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆகையினால் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒப்பிட்டு சொல்லுகிற ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். இவர் கம்பன் புகழை பரப்புவதற்காகவே கம்பநாடன் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தினார். அதான் இந்த பத்திரிகை. கம்பநாடா. ஆசிரியர் மோவே கோவிந்தராஜ ஐயங்கார். இவர் இந்த பத்திரிகையை வெளியிட்டது ஏதோ ஒரே ஒரு ஊரில் உட்காந்துக்கிட்டு ஒரு தனி ஆஃபீஸில் தன்னுடைய பதிப்பாசிரியர் குழுவோடு சேர்ந்து இதை வெளியிட்டார் என்று சொல்ல முடியாது. இவர் கம்பராமாயணத்தை பிரசங்கம் செய்வார் இரவு நேரங்களில். பகல் நேரங்களில் இந்த கம்ப நாடார் பத்திரிகையை தன்னுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து எடிட் செய்வார். அதுக்கு என்ன செய்வார்னா, ஒவ்வொரு ஊராக சென்று சில மாதங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் தங்கி அங்கே கம்பனுடைய புகழை பாடுவார். கம்பனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்வார். அங்குள்ள பெரியவர்கள் அவருக்கு உதவி செய்கிற போது அந்த உதவி தொகையை கொண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு அச்சாஃபீஸில் இந்த கம்பநாடார் பத்திரிகையை அந்த மாதம் வெளியிடுவார். இப்படி அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து வள்ளல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் சென்று தங்கி இந்த கம்பநாடார் பத்திரிகையை வெளியிட்டார் என்று சொல்வார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு கம்பநாடார் காரைக்குடியிலிருந்து வெளிவரும் ஒரு மாதாந்த ராமாயண சஞ்சிகை அப்படின்னு இதில் போட்டிருக்கு. இவர் காரைக்குடியில் இவரை சந்தித்தவர் தமிழ்கடல் ராய சொக்கலிங்கம் பிள்ளை அவர்கள். ராய சொக்கலிங்கம் செட்டியார். தமிழ்கடல் என்று நம்மால் பாராட்டப்பட்ட ராயசு அவர்கள் குமரி மலரில் இவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். மோகனூர் கோவிந்தராஜ ஐயங்கார் பார்ப்பதற்கு எளிமையான தோற்றம். ஆனால் கம்பன் பாடல் அனைத்தும் அவருக்கு மனப்பாடம். இது காரைக்குடியிலிருந்து வெளிவந்தது. வருஷ சந்தா 5, சாஸ்வத சந்தா 5 இல்லை 25, அதாவது ஆயுள் சந்தா. இதில் கம்பரும் வால்மீகரும் கம்பராமாயண ஆராய்ச்சி, கம்பராமாயண கவி குறிப்புரையுடன் கம்பராமாயண வசனம் என்னும் பகுதிகள் வெளியாகின்றன. இது ஒவ்வொரு பகுதியும் மாதந்தோறும் தனித்தடி தொடர்ந்த பக்கங்களுடன் உடையன. இம்முறையில் கம்பராமாயணம் 6 காண்டங்களை வெளியாவதற்கு 6 ஆண்டுகள் ஆகும் என உத்தேசம் கொள்ளப்பட்டிருக்கிறது. சஞ்சிகை ஒவ்வொரு தமிழ் மாத முடிவிலும் வெளியாகும். வருஷ சந்தா 5, சாஸ்வத சந்தா 25. விளம்பர விதிகள். கம்பநாடார் காரியாலயம் காரைக்குடி, ராமநாதபுரம் ஜில்லா அப்படின்னு போட்டு இவர் அந்தந்த பகுதியில் சென்று இவ்வாறு பிரசங்கம் செய்து அங்கே இருக்கக்கூடிய புரவலர்களுடைய உதவியோடு இந்த நாடார் பத்திரிகையை நடத்தி இருக்கிறார். இவரிடத்தில் கம்பனை பாடம் கேட்டவர்கள் தமிழ்கடல் ராயசு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாகவும் பின்னால் கம்பராமாயணத்தை ராமகாதை என்ற பெயரிலே அச்சிட்டவருமாகிய முருகப்பாவும் இவருடைய மாணவர்கள். இந்த கோவிந்தராஜ ஐயங்காருடைய பதிப்பு மிக சிறப்பானது. இது முழுமையாக வந்ததாக தெரியவில்லை. அடுத்து வால்மீகி ராமாயணத்தை மொழிபெயர்த்த CR சீனிவாச ஐயங்கார் 1919 தமிழ்நாட்டிற்கு திலகர் பெருமான் விஜயம் செய்தபோது அவரை நேரில் சந்தித்து அவருடைய ஆசியை பெற்றவர். ஏனென்றால் திலகர் தான் கீதா ரகசியத்தை எழுதியவர். பர்மாவிலே மாண்டிலே சிறையில் 6 ஆண்டு காலம் இருந்தபோது அது ஒரு கர்ம நூல் என கருதி கீதை வியாக்கியானம் எழுதினார். அவர்தான் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொன்னவர். மிகப்பெரிய மகான்.
அவரை நேரில் சந்தித்தவர். அந்த சீனிவாச ஐயங்கார் சுதேசமித்திரன் ஆஃபீஸ் மூலமாக 1925 சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், குருநானக், மகாவீரர், கௌதம புத்தர், மகமது நபி, இப்படி எல்லா மகான்களை பற்றியும் சரித்திர கொத்து ரூ. 2,925 வெளியிட்டிருக்காங்க. இது சுதேசமித்திரன் ஆஃபீஸ் வெளியீடு. இதுவே 3ஆம் பதிப்பு. இது நம்முடைய நாட்டிலிருந்த அறிஞர்கள் பல்துறை போகிய பேரறிஞர்களாக விளங்கினார்கள் என்பதற்காக இந்த சிஆர் சீனிவாசங்கர் எழுதுகிற சரித்திர சுகத்தையும் காட்டினர். அவர் செய்த தொழில் பிஷப் இவர் கல்லூரியில் வரலாற்று பேராசிரியர். ஆனால் அவர் வால்மீகி ராமாயணத்தை மொழிபெயர்த்தார். ஆனால் கம்பனுடைய ராமாயணம் உலக இதிகாசங்களில் ஒன்றாக தலைசிறந்த இதிகாசமாக பாராட்டப்பட வேண்டும் என்று அதற்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூல் எழுதியவர் வீரவிளக்கு வ.வி. ஐயர். அவர் நீண்ட நாள் வாழாமல் குறுகிய காலத்திலேயே 40 ஆண்டுகளிலேயே இயற்கை எழுதியது நாம் செய்த தவக்குறை. அவர்தான் முதலில் தமிழில் வியாக்கியானம் உண்டு, விருத்தி உரை உண்டு, உரையாசிரியர்கள் உண்டு. ஆனால் திறனாய்வாளர்கள் கிரிட்டிசிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வதைப் போல ஒரு காப்பியத்தினுடைய கதாபாத்திரங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்து அவர்களுடைய குணநலங்களை எல்லாம் விமர்சித்து எழுதுகின்ற பாங்கு தமிழிலே கிடையாது. ஆனால் பன்மொழி வித்தகராகிய வ.வி. ஐயர் அவர்கள் லண்டனிலே பாரட்லா படித்தவர். அப்பொழுதெல்லாம் லண்டனில் நீங்கள் பாரட்லா படிக்கணும், லத்தீன் கிரீக்கெல்லாம் படித்திருக்க வேண்டும், குதிரையேற்ற பயிற்சி எல்லாம் இருக்க வேண்டும். வ.வி. ஐயர் பாரட்லா படித்துவிட்டு வெள்ளைய ஆட்சிக்கு எதிராக அவர்கள் கையால் அந்த பட்டத்தை வாங்க மாட்டேன் என்று துறந்து வந்த வீர துறவி. அவர் பாண்டிச்சேரியிலே அரவிந்தரோடு உரையாடி விவாதம் எல்லாம் செய்தவர். பாரதி அவரும் நெருங்கிய நண்பர்கள். அவர் 1920களில் தொடக்கத்தில் பாலபாரதி என்றொரு மாத இதழை தொடங்கினார்கள். அதற்கு முன்னரே மேல்நாட்டு சென்று பாரட்லா படித்த காரணத்தினாலும் ஆதி கவியாகிய கோபருடைய ஒடிசை இலியடெல்லாம் படித்த காரணத்தினாலும் அவருக்கு உலக இலக்கியங்கள் பரிச்சயங்கள் எல்லாம் இருந்த காரணத்தினாலும் 19ஆம் நூற்றாண்டில் இலக்கியத்திலே உருவான ஒரு சில வடிவங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தமிழிலும் அத்தகைய வடிவங்கள், இலக்கிய வடிவங்கள் உருவெற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியவர். அவர்தான் தமிழிலே சிறுகதையை முதலாக எழுதினார் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அவர் எழுதிய மங்கையர்க்கரசியின் காதல் தமிழில் வந்த சிறப்பான முதல் கதை. அது 1914 ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்தது. பிறகு அவற்றை எல்லாம் தொகுத்து மங்கையர்க்கரசியின் காதல் என்று அவருடைய சிறுகதை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. அதற்கு ராஜாஜி அவர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் முன்னுரை வழங்கி இருக்கிறார்கள். அந்த மாமேதை தான் கம்பராமாயணத்திற்கு ஒரு ஆய்வு நூல், விமர்சன நூல், திறனாய்வு நூல் எழுதினார். அதற்கு பெயர் கம்பராமாயண ரசனை என்பதாகும். இந்த கம்பராமாயண ரசனை பல காலம் கிடைக்காமல் இருந்தது. இது நவயுக பிரசுராலயம் வெளியிட்ட நூல்.
அதனால் ஆரம்பத்தில் அது கிடைக்காத பொழுது அதை டைப் செய்து நாங்கள் பைண்ட் செய்து வச்சோம். பின்னால் அதை நான் வாங்கிவிட்டேன் கம்பராமாயண ரசனையை. ஆகவே இவர்தான் ஆங்கிலத்தில் கம்பராமாயணத்தை, அதை பாலகாண்டவாரி அப்படியெல்லாம் மொழிபெயர்க்கல, ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும், ராமன், ராவணன், லக்ஷ்மணன், கும்பகர்ணன் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டர் அனாலிசிஷன் செய்து கடைசியாக சீதையை எழுதுகிற பொழுது தான் அவர் உயிர் போய்விட்டது. ஏன்னா இயற்கை எழுதிவிட்டார். அதை பின்னால் ஜி வன்மீகநாதன் என்பவர் நிறைவு செய்து டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் 1940களின் இறுதியில் கம்பராமாயண ஸ்டடி என ஒரு அருமையான கிரிட்டிக்கல் ஸ்டடி என்ற திறனாய்வு நூலை வெளியிட்டார்கள். கம்பனில் கம்பரசனை என்று அவர் தலைப்பு கொடுத்திருந்தாலும் முதலாக கம்பராமாயண கதாபாத்திரங்களை நாம் திறனாய்வு கண்ணோட்டத்தோடு எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தியவர் நம்முடைய வ.வே. ஐயர் அவர்கள். அவர் தன்னுடைய வீட்டிற்கு கம்ப விலாசம் என்ற பெயர் வைத்துக் கொண்டார். அவர் அயோத்திய காண்டத்தை பதிப்பித்தார். ராமாயணத்தை முழுமையாக பதிப்பிக்க வேண்டும் என்று விரும்பிய அவர் நீண்ட நாள் வாழாமையினால கம்பராமாயண முதல் காண்டத்தை பதிப்பித்திருக்கிறார். ஆகவே கம்பராமாயண பதிப்புகள் என்று வருகிற போது நாம் நினைவு கூறத்தக்க வேண்டிய முக்கியமான அறிஞர்களில் ஒருவர் வீரவிளக்கு வ.வே. ஐயர் அவர்கள். வ.வே. ஐயரை அடுத்து கம்பன் புகழ் பாடுவதே தன்னுடைய வாழ்க்கையின் பணி என கருதி வாழ்ந்தவர் ரசிகமணி என்று பின்னாலே நம்மால் அழைக்கப்பட்ட டி.கே.சி. அவர்கள். அவர்கள் கம்பராமாயண சார் எங்க சுமன் வரேன்னா வரவே இல்லை, 4 மணிக்கே வரேன்னா. கம்பராமாயணத்தை பரப்புவதை தன் வாழ்நாள் படியாக கொண்டு சென்ற நூற்றாண்டில் நம்மிடையே வாழ்ந்து மூதறிஞர் ராஜாஜி போன்றவர்களாலேயே இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு குருநாதர் டி.கே.சி. தான் என்று சொல்லத்தக்க பெருமையுடைய டி.கே. சேம்பரநாத முதலியார் அவர்கள் கம்பர் தரும் ராமாயணம், கம்பர் தரும் காட்சிகள் என்றெல்லாம் தொடராக கல்கியில் எழுதினார்கள். பின்னால் அதை நூலாகவும் வெளியிட்டார். அது பொதிகை மலை பதிப்பு திருக்குற்றாலம் என்று அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் குற்றாலத்தில் தான் வாழ்ந்தார். குற்றால முனிவர் என்றும் அவரை அழைப்பார்கள். இது ரொம்ப அபூர்வமான பதிப்பு. முதலாக கம்பராமாயணத்தில் இடைச்செருகல் பாடல் மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவற்றையெல்லாம் மிக துணிந்து பல புலவர்களுடைய பண்டிதர்களுடைய வித்வான்களுடைய எதிர்ப்புக்கிடையே அவற்றையெல்லாம் நீக்கிய பெருமை டி.கே.சி. அவர்களுக்கு தான் உண்டு. அதை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களும் உண்டு. அவர் அவ்வாறு பல்லாயிரக்கணக்கான பாடல்களை நீக்கிட்டார். அப்படி நீக்கியது போக கம்பன் பாடியது என அவர் தேர்ந்தெடுத்த பாடல்களை எல்லாம் கம்பர் தரும் ராமாயணம் என்ற பெயரில் அவர் 3 பாகங்களாக வெளியிட்டிருக்கிறார். கம்பராமாயணம் இது பாலகாண்டம், அயோத்திய காண்டம், இது ஆரண்யா கிஷ்கிந்தா காண்டம், இது சுந்தர யுத்த காண்டம். இந்த 3ம் கதை தொடர்போடு உடைய மிகச்சிறந்த பதிப்பு. கம்பனை சுவைத்து மகிழ்வதற்கு அதை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதையும் அவர் விளக்கி காட்டுவார். ஆகவே கம்பன் கழகம் தமிழகமெங்கும் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவரும் இந்த டி.கே.சி. அவர்கள் தான். இன்றைக்கு கம்பன் கழகத்தினுடைய தலைமையிடமாக காரைக்குடி விளங்குகிறது. அந்த காரைக்குடியில் டி.கே.சி. அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களும் தங்களை கம்பன் அடிப்படையாக மாற்றிக்கொண்ட சா கணேசனை போன்று செயலாற்றியவர்கள் மிக சிறப்பானவர் ஒருவர் உண்டென்றால் அது ராமகாதை என டி.கே.சி. பாணியிலேயே ராமாயணத்தை தொகுத்த சோ முருகப்பா. இவர் ஒரு காலத்திலே பெரியாருடைய சீடராக, சுயமரியாதை இயக்க வீரராக, சமூக சீர்திருத்தவாதியாக, விதவை மனத்தை ஆதரிப்பவராக, தானே ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்ட சோ முருகப்பா அவர்கள்.
இவர் குன்னக்குடியில் தங்கி காலை இந்த 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கம்பனை படித்து அதில் எது கம்பன் பாடிய தேர்ந்த பாடல் என்பதை தொகுத்தவர். இவர் ஒரு 3000 பாடலில் ராமகாதை என்ற பெயரில் தொகுத்திருக்கிறார். அது தொகுத்ததோடு மட்டுமில்லை, அவ்வாறு தொகுத்துக்கிற பொழுது அவர் கையாண்ட முறைகளையும் கம்பராமாயண பதிப்பிலே உள்ள சிக்கல்களையும் அவர் எடுத்து தனி நூலாகவும் எழுதியிருக்கிறார். அதை அவரே வெளியிட்டிருக்கிறார். அடுத்து கம்பன் புகழை பாடுவதிலே மிக சிறப்பானவராக கருதக்கூடியவர் நம்முடைய வாரியார் சுவாமிகள். இந்த ராமகாதையில் அவர் தேர்ந்தெடுத்த பாடல்கள், சோ முருகப்பா தேர்ந்தெடுத்த பாடல்கள் 3251. அது தனி நூலாகவே அவரே வெளியிட்டிருக்கிறார். 3251 பாடல் ராமகாதைன்னு அவர் தொகுத்தார். அதுக்கு தனித்தனியாக பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் 2 வெளிவந்தது அவர் காலத்தில். கிஷ்கிந்தா காண்டம் அச்சாகிற போது தான் சோ முருகப்பா அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார்கள். அவர் தான் இந்து மதாபிமான சங்கத்தை தோற்றுவித்தவர். அவரை பற்றிய அரிய குறிப்புகள் நம்ம ஞானாலயாவில் மிக அதிகமாக உண்டு. இவரும் டிகேசி பாணியில் காண்டம் வாரியாக இந்த ராமகாதியை பதிப்பிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு பாலகாண்டத்தையும் அடுத்து அயோத்திய காண்டத்தையும் பதிப்பித்தார். கிஷ்கிந்தா காண்டம் அச்சில் இருக்கிற பொழுது இயற்கை எழுதிவிட்டார். அதை தொடர்ந்து செய்வதற்கு ஆள் இல்லாதனால முற்று பெறவில்லை. இந்த 2 நூல்களும் சோ முருகப்பாவினுடைய முயற்சி. இவரை அடுத்து நாம் நினைவு கூற வேண்டியது கதை சொல்வதன் மூலமாக தனக்கென ஒரு தனி பாணியை வகுத்து ஏறத்தாழ 1,00,000 பாடல்களை, தமிழ் பாடல்களை மனனம் செய்து 10 வயதிலிருந்தே புராண பிரசங்கம் செய்கின்றவராக வாழ்ந்து தமிழகத்தில் எல்லா திருக்கோயில்களுக்கும் திருப்பணியை செய்யவும் பல இடங்களில் புதிய ஆலயங்கள் தோன்றுவதற்கும் காரணமாக இருந்த திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள், அருள்மொழி அரசு என்று அவரை சொல்லுவார்கள். அவர் கம்பராமாயண பதிப்பு ஒன்று போட்டார், கம்பன் கவிமணிகள் அப்படின்னு எல்லாத்தையும் தொகுத்து அவர் வெளியிட்டார். அது ஏறத்தாழ 2685 பாடல்களை கொண்டது அவருடைய தொகுப்பு. இதுவும் கதை கோர்வையோடு அந்த கதை தொடர்பு அறுபடாமல் படிக்க உதவக்கூடிய நூல். அடுத்து இதை பிற்காலத்தில் அவருடைய சொற்பொழிவின் கேட்காத மக்களே இல்லை என்ற நிலை வந்தபோது அதை கல்கியிலையும் மற்ற பத்திரிகையிலையும் எழுத சொன்னாங்க. அவ்வாறு அவர் எழுதிய போது அவருடைய விரிவுரையை 2 நூல்களாக, திருமுருக கிருபானந்த வாரியாருடைய கம்பராமாயண விரிவுரை 2 நூல்களாக வந்திருக்கிறது. ஆனால் இது போன்ற ஒரு 10 நூல் வரணும். ஆனால் ஒரு மாதிரியாக இந்த 2, ஒரு சாம்பிளாக இந்த 2 நூலை வாரியார் சுவாமிகள் வெளியிட்டார்கள். அடுத்து புதுக்கோட்டையை சேர்ந்த தியாகராஜன் என்பவர், அவர் ராமகதை சொல்வதிலே வல்லவர். அவர் புதுக்கோட்டையை சார்ந்தவர். ராம கதாரத்ன வி தியாகராஜன். அவர் போட்ட ராமாயணம். இவர் பிற்காலத்தில் கோயம்புத்தூரில் இருந்து ராமாயண கதை பிரசங்கம் செய்து வாழ்ந்தவர். இவருக்கு கம்பன், வால்மீகி, துளசி இந்த 3 ராமாயணத்திலையுமே பரிச்சயம் உண்டு. இருந்தாலும் தமிழில் தேர்ந்த ஒரு உபன்யாசகர் இவருடைய பதிப்பு. இவ்வாறு கம்பராமாயணத்தில் கம்பன் கவிநயம் என்று பின்னால் ஒரு விரிவான பதிப்பையும் வாரியார் சுவாமிகள் போட்டார்கள். இந்த கீர்த்தனாச்சாரியார் போட்ட ராமாயணம் ஊவே சீனிவாசையங்காருடைய பதிப்பிலேயே முக்கியமாக நாம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு நூல் சிஆர் சீனிவாசையங்காருடைய நூலில் இந்த ராமாயண தத்துவார்த்த தீபிகை
இது ராமாயண நோட்டுகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரும் படிக்கிறதே இல்லை. இதை படித்தால்தான் ஒரு சில உட்பொருள்களெல்லாம் நமக்கு தெரியும். அந்த படலத்தினுடைய உட்பொருள், அது வர கதாபாத்திரத்தினுடைய தன்மை, இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ள இந்த ராமாயண நோட்டுகள் உதவும். ராமாயண பதிப்புகள் என்னென்ன வந்திருக்கின்றன, ராமாயணம் பற்றிய நூல்களை பற்றிய தனியாக ஒரு கேட்லாக் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய ராமாயணம் பற்றிய நூல்கள் கேட்லாக் இது ஏறத்தாழ ஒரு 600-800 நூல்கள் இருக்கின்றன. ராமாயண பதிப்புகளும் பல்வேறு பதிப்புகள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் ராமாயணத்தை 1895 ரால்ஃப் டி.ஹெச். கிரிஃபித் த ராமாயணா இன் வேர்ட்ஸ், இது 1895 ராமாயணத்தை செய்யுள் வடிவிலே கிரிஃபித் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறார். த ராமாயணா ஆஃப் வால்மீகி translated into English by Ralph T.H. Griffith, M.A.C.I.E., former principal of the Banaras College and late Director Public Instruction, Northwestern Province. Complete in one volume, Banaras 1895. இது டிக்ஷனரி டைப்பில் பிரிண்ட் ஆகிருக்கும். ரொம்ப பொடி எழுத்து. ஏறத்தாழ 580 பக்கங்கள் கொண்ட நூல். இதை போய்ட்ரி ஃபார்ம்லேயே அப்படியே வால்மீகி இதை மொழிபெயர்த்திருக்கிறார். இன்னொன்று அரிய ஆங்கில மொழிபெயர்ப்பு பல இருந்தாலும் கிரிஃபித்தினுடைய மொழிபெயர்ப்பு முதல் மொழிபெயர்ப்பு. இதை அடுத்து இன்னும் பல மொழிபெயர்ப்பு இருக்குது. ஆங்கிலத்தில் ராஜாஜி அவர்களும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக சொல்லப்படுவது சில்வர் டங்கடு ஆரட்டர் என்று இந்தியர்களால் பாராட்டப்பெற்ற த ரைட் ஆனரபிள் வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி அவர்கள் லெக்சர்ஸ் ஆன் தி ராமாயணா என்று சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத கல்லூரியில் பேசிய பேச்சினுடைய சொற்பொழிவு. இது ஒரு அரிய நூல், ராமாயணத்தை பற்றிய அரிய நூல். இதை தமிழில் கி. சாவித்திரி அம்மாள் அவர்கள், அதாவது கிருஷ்ணசாமி ஐயருடைய பொன் கி. சாவித்திரி அம்மாள், சான்ஸ்கிரிட் காலேஜ் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த கிருஷ்ணசாமி ஐயர், அவர் தான் பாரதியார் பாடலை 1904 முதல்ல வெளியிட்டவர். அவருடைய மகள் கி. சாவித்திரி அம்மாள் அவர்கள் ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியினுடைய த லெக்சர்ஸ் அண்ட் ராமாயணாவை ராமாயண பேருரைகள் என்று மொழிபெயர்த்து 1977 வெளியிட்டார்கள். இது கலைமகள் காரியாலய வெளியீடு. தற்போது இது பதிப்பில் இல்லை. இது நம்முடைய சீனிவாச சாஸ்திரி அவர்கள் எந்த அளவுக்கு அதை அனுபவித்து பேசினாரோ அதனுடைய நயம் குறையாமல் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது ஒரு குறிப்பிடத்தக்க நூல். அவசியம் வால்மீகி ராமாயணத்தையும் தமிழில் கம்பராமாயணத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடியவர்கள் அருகி வரும் இந்த காலகட்டத்தில் இத்தகைய நூல்கள் தான் நமக்கு காவிய சுவையை முழுதாக உணர்ந்து கொள்ள உதவுகிறது. அதோடு அன்றி பின்னால் இந்த வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், துளசிதாசருடைய ராமாயணம், இதையெல்லாம் திரிவேணி ராமாயணம்னு எச். ஜெகத் நாராயணன் என்பவர் சென்னையிலிருந்து மொழிபெயர்த்து வெளியிட்டார் காண்டவாரியாக. இதில் வால்மீகி, கம்பன், துளசி மூணியம். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, நம்மளால் சிறப்பாக பாராட்டப்படுகிற நடிகை ஹேமாமாலியினுடைய தாயார் கூட இதில் ஒரு பகுதியை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த ராமாயண தொகுதி பூரா இங்கே இருக்குது. ராமாயணத்தினுடைய இன்னும் வேறு சில பல்வேறு பகுதிகளை, அதில் குறிப்பாக தமிழர்கள் ராமாயணத்தினுடைய உட்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் ராமாயண உட்பொருளும் ஜாதி முறையும் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். எம்.எஸ். பூர்ணலிங்கம் பிள்ளை அவர்கள் ராவணா த கிரேட் என்ற ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், தமிழில் வந்திருக்கிறது. அந்த எம்.எஸ். பூர்ணலிங்கம் பிள்ளை அவர்கள் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரை முதல்ல ஆங்கிலத்தில் எழுதியவர். அவர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று பாராட்டப்படுகின்ற வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியுடைய உற்ற நண்பர். அவரும் பிஷப் இபர் கல்லூரியில் சில காலம் பணியாற்றி இருக்கிறார்.
அவர் திருநெல்வேலியிலே வாழ்ந்தவர். ராமாயணத்தினுடைய வெவ்வேறு பதிப்புகளினுடைய தன்மைகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதென்றால் அதற்கு காலம் போதாது. இருந்தாலும் ராமாயணத்தை பாமர மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சீர்காழியிலே அவதரித்த அருணாச்சல கவிராயர் என்பவர் ராமநாடக கீர்த்தனை என்று ஒரு நூலை எழுதினார். எப்படி கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய நந்தனார் கீர்த்தனைகள் தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்குகிறதோ அதுபோல ராமநாடக கீர்த்தனை புகழ்பெற்றவையாகும். ராமாயணத்தை நாடகமாக நடிக்க விரும்புகிறவர்கள் அந்த கதையை கொண்டு செல்வதற்கு இவருடைய கீர்த்தனையை தான் பாடலாக பாடி கதையை கொண்டு போவார்கள். இந்த ராமாயண நாடக கீர்த்தனை ராமநாடக கீர்த்தனை சீர்காழி அருணாச்சல கவிராயர் அவர்கள் தமிழில் இது மிக அற்புதமாக பாடியிருக்கிறார். இது அந்த காலத்தில் ரத்னவேல் டாக்கர்சன்ஸ் என்பவர்கள் மிக சிறப்பாக பெரிய எழுத்தில் வெளியிட்டாங்க. இது ரொம்ப காலத்திய பதிப்பு. இது அருணாச்சல கவிராயர் அவர்கள் சீர்காழியில் பிறந்து மூவர் இயற்றிய தமிழ் பாடல்கள் என்று சொல்லுகிற பொழுது இதில் முதல்வராக இருக்கக்கூடியவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர் போன்றவர்கள். இந்த ராமாயண நாடக கீர்த்தனை அந்த காலத்தில் பாடப்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லலாம். ராமாயண நாடகத்தில் தங்கள் நாடகத்திற்கு அந்த கதையை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்துவது இந்த ராமாயண நாடக கீர்த்தனைகள் தான். ஆகவே ராமாயண பதிப்புகளை முழுக்க பல்வேறு பதிப்புகள் இந்த அடுக்கலை அமைந்திருக்கிறது. ஆத்தியாத்ம ராமாயணம் என்று ஒரு ராமாயணம், இதுபோல் இது கீதா பிரஸ் கோரக்பூர் போட்டது. இந்த மாதிரி பல்வேறு பதிப்புகள் எல்லாம் இந்த அடுக்கில் இருக்கிறது. தமிழின் பெருமையை உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்த வாவேசு ஐயர் அவர்கள் கம்பராமாயண ஸ்டடி என சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். அதன் முன்னுரையில் சொல்வார்கள், உலகத்தினுடைய மாபெரும் இதிகாசங்கள் 5 என்று சொல்லுகிறார்கள். முதலாவது ஆதி கவியாகிய கோமர் எழுதிய இலியட் அண்ட் ஒடிசை. அதை அடுத்து மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட். அதை அடுத்து வர்ஜில் எழுதிய ஆனிட். 5வதாக தாந்தேயினுடைய டிவைன் காமெடி. ஹோமருடைய இலியட் அண்ட் ஒடிசே, மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட், தாந்தேயினுடைய டிவைன் காமெடி, வர்ஜிலுடைய ஆனிட். இந்த 5ஐ தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கம்பனுடைய ராமாயணத்தை படிப்பார்களே ஆனால் இந்த 5 இதிகாசங்களை விட உயர்ந்தது என்று சொல்வார்கள் என சொல்லி அறுதியிட்டு உறுதியாக ஆணித்தரமாக தன்னுடைய மொழிபெயர்ப்பில் கூறுகிறார். இட் இஸ் எ கிராண்டியர் போயம் என்று போப்பினுடைய மொழியிலே சொல்லி அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறார். இந்த கம்பராமாயண ஸ்டடி என்ற அந்த ஆங்கில நூல்தான் கம்பன் புகழை உலகமெல்லாம் கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நூல். ஆக உலகத்தின் கவிகளில் ஒருவனாக பாராட்டத்தக்கவன் கம்பன் என்பதை பல மேதைகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணமாக இருந்த வாவேசு ஐயர் அவரை நாம் நினைவு கூற வேண்டியது மிக முக்கியம். அடுத்து சென்ற நூற்றாண்டில் தமிழர்கள் தமிழின் பெருமையை உணர கம்பன் உதவுவான் என்று சொல்லி அதை பரப்புவதே தன்னுடைய வாழ்நாள பணியாக கொண்ட டி.கே. சிதம்பரநாத முதலியார் வேறு துறையில் பணியாற்றினாலும் கம்பனுடைய 12000 பாடலையும் படிக்க முடியாதவர்கள் கம்பனை சுவைக்க ஏதுவாக கம்பராமாயண சாரத்தை தந்த வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் வெறும் உபன்யாசகராக மட்டும் இல்லாமல் தமிழின் பெருமையையும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சிறப்புகளையும் தமிழினுடைய கோயில் என்பது அது ஆத்திகரானாலும் சரி நாத்திகர்களானாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் அதனுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லி அருள்மொழி அரசு என்றும் 64வது நாயன்மார் என்றும் பாராட்டப்பட்ட கிருபானந்த வாரியார் அவர்களும் காரைக்குடியை சேர்ந்த ராய சொக்கலிங்கம், சோ முருகப்பா போன்றவர்களும் இந்த ராமாயண திருப்பணியை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்புகள் கம்பனுடைய புகழை என்றும்
தரணை எங்கும் பரப்பி கொண்டிருக்கும் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறோம்.